வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், ஸ்பிரிச்சுவல் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன். ஓகே, பைபிள் ஸ்டடி டிஸ்கஷன். ஓகே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. பைபிளை வாசிப்போம். சரி, முதலாவது ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அதுக்கப்புறம் மனுஷனை படைத்தார். அதுக்கப்புறம் மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அவருடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து ஒரு பெண்ணை படைத்தார். அந்த பெண்ணோட பணி என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆதாமுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, அதனால் பெண்ணியல் கோட்பாடு அப்படின்றது எதிரான ஒரு கருத்து அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அவங்க ஆணுக்கு துணையாக பணி செய்யக்கூடிய ஒரு பணியாளர் மாதிரி. ஓகே, அதனால் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அடுத்து அந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கனியை அவங்க சாப்பிட்டதுனால ரொம்பவே லோவாக மாறிட்டாங்க. அனிமல்ஸ் கூட ஓரளவு ஒரு நார்மல் ஸ்டேஜு, அதோட ரொம்ப லோவாக மாறினதுனால யதார்த்த ரீதியாக நிறையா சூழ்நிலை நடந்திருக்கு. அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கு. ஆனாலுமே என்னோடய ஆன்மீக பாதைக்கு எனக்கு உதவி செஞ்ச அத்தனை நபர்களுக்குமே ஒரு நன்றி. ஓகே, எனக்கு எவ்வளோ பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க உதவியே செய்யலைனாலும் பரவாயில்ல, என்னோடய சார்பாக ஒரு நன்றியை உணர்வை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அந்த வகையில் என்னோடய நிலையிலேருந்து நான் யோசிக்கிறப்போ எனக்கு யார் மேலேயுமே கோபம், வெறுப்பு அப்படிலாம் எனக்கு தோன்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு காண்டாமிருகம் இருக்குது. அந்த காண்டாமிருகத்துக்கிட்ட போய் நம்ம எவ்வளோ நேரம் பேசினாலும் நம்ம பேசுகிறது ஒன்றும் அந்த காண்டாமிருகத்துக்கு புரிய போகிறது கிடையாது. ஓகே, அதோட இயல்பு என்னவோ அதன்படி தான் அந்த காண்டாமிருகம் செயல்படும். ஓகே, அதே மாதிரி தான் ஒவ்வொரு சில நபர்களுமே. அவங்ககிட்ட நம்ம போய் பேசுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, கோவப்படுறதுனாலையும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் உள்ளார்ந்த உளவியல் ரீதியாக அணுகிறப்போ. ஓகே, ஓஷோ அப்படின்ற ஒரு நபர் இருந்தார். அவர் ஒரு ப்ரொஃபஸர் தான். நிறையா புக்ஸ் படிச்சிருக்காரு, நிறையா அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, சேவாதார் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஓரளவு செஞ்சு கொடுத்தாரு. கிளைமேக்ஸில் எரர் ஆயிடுச்சு. ஓகே, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் கற்றுக்குங்க அப்படின்றாரு. நீங்கள் யதார்த்த ரீதியாக துன்பம், துயரம், வேதனை, சங்கடம், சலுப்பு, போராட்டம், சண்டை, சச்சரவு, இது மாதிரி எக்கச்சக்கமான சிக்கல் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது கூட ஒரு பயிற்சி அப்படின்றது தேவை அப்படின்றது அது உண்மை தான். ஓகே, ஏன்னா ஹியூமனோட பயாலஜிக்கல் சிஸ்டமே பார்த்திங்கன்னா அப்படி தான் அமைச்சிருக்காங்க. ஓகே, தியரட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவுமே உருவான ஒரு லேப் டெஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதனால் அந்த ஓஷோ சொல்கிற மாதிரி ஹாப்பினஸ் இஸ் லேர்னிங் வித் ப்ராக்டிக்ஸ் எவ்ரிடே அப்படின்ற மாதிரி. ஓகே, சரி, அடுத்து சில உளவியல் ரீதியான கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்த விஷயத்தை நம்ம கடந்து போகலாம். ஓகே, அந்த வகையில் தமிழ்நாடு தி ஆஃபீஸ் டிஸ்கஷன், இதில் ஃபேமிலி எரர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் கிடையாது. அந்த திலகவதி வெள்ளச்சி சித்திரவதைப்படுத்தி விட்டாங்க நேத்தன்னு. ஓகே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஒரு வாத்து கதை ஒன்று சொன்னேன், அது வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து ஒரு 4 கோடி ரூபா காசு கொடுத்துருந்தேன், அதையும் வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு சரி தாத்தாவை முடித்த மாதிரி இவரையும் முடிச்சிடலான்னு நினச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் தாத்தா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அவர் இந்த மாதிரி 5 மணிக்கு மேலே திரும்ப ஒரு மூட்டை களவு போடுறாருங்க. ஒரு மேஸ்திரியாக இருந்து இவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு, வேலையெல்லாம் முடிஞ்சிடும் 5 மணிக்கெல்லாம் கிளம்புற நேரத்தில் திடீர்னு ஒரு மூட்டை களவை போட்டு வேலை செய்ய சொன்னால் எப்படிங்க வேலை செய்கிறது, கொஞ்சம் சித்திரவதையாக இருக்குங்க அப்படி இப்படின்னு ஒரு சில கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஆனாலும் அவர்கிட்ட போய் பக்குவமாக சொல்லியிருக்கலாம், ஓரளவு சூழ்நிலை சமநிலை ஏற்பட்டிருக்கலாம். மற்றபடி அவர் மேலே அவ்வளோவா எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆனால் காசு சம்பாரித்து கொடுத்தாரு அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு அது எதுக்கு பண்ணாங்கன்னே தெரியல, முடிச்சு விட்டாங்க. சரி, அதனால் என்ன ரிசல்ட் அப்படின்னா, இனிமேல் அம்மாப்பேட்டை, வெள்ளச்சி, திலகவதி, மாசிலாமணி பாதுகாப்பு கிடையாது, எல்லாம் செக்கும் கேன்சலு. ஓகே, ஒரு சில கேஷ் மட்டும்தான் இருக்கும், அது கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து கிஃப்ட்டு கேன்சலு. கவர்மெண்ட்டில் நீங்கள் ஏதோ பெனிஃபிட்னால் அது ஓகே,
ஜெயம் குரூப் கம்பெனிஸில் எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது, ஸ்டூடியோவில் எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது, அப்ரா கண்டிஷன்லேயும் எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. ஓகே, அரைமண்டல் மாதிரி ஏதோதோ வகையில் எரர் ஏற்படுத்துகிறாங்க. ஓகே, அடுத்து சேவாதார நிலையில் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறதுன்றது அது ஒரு வகையில் சரி தான். ஓகே, ஏன்னா அது அவங்களோட இடம்தான். ஓகே, அந்த வகையில் ஒரு சில விஷயம் நான் சொல்கிறது கிடையாது, சேவாதார நிலையிலேருந்து தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா என்னோடய நிலையானது ஒரு புத்த நிலை மாதிரி இருக்குது. அமைதியாக மௌனமாக தியானம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் சேவாதார நிலையில் சில தகவல் இருக்குது. ஓகே, அந்த வகையில் திலகவதி எதுக்காக இவ்வளோ போராடுறாங்க, தன்னோட 3 குழந்தைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்படிலாம் நாட்டுக்கு துரோகம் செய்கிறது, பெண்ணியலுக்கு துரோகம் செய்கிறது, உறவு முறைகளில் இருக்கிறவங்களுக்கு துரோகம் செய்கிறது, யாராவது கேஷ் கொடுத்தா அவங்களுக்கு நன்றி உணர்வாக இருக்கணும், அதுக்கு பதில் அவங்களையே மர்கையாக பண்ணணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் சரி கிடையாது. கண்டிப்பாக நிச்சயமாக நரகத்தில் தண்டனை இருக்கும். ஆனால் எர்த் ரூல்ஸை படி ஓரளவு பொருளாதாரத்தை வச்சு நீங்கள் தப்பிச்சிக்கலாம். அதனால் யதார்த்த ரீதியாக செட் ஆகாது. நானும் உங்களை தேடி வர மாட்டேன், நீங்களும் என்னை தேடி வராதீங்க. கொஞ்ச நாள் ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு 6 மந்த் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் என்னதுன்னு நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம். அனாவசியமாக மிங்கிள் ஆகாதீங்க, எல்லாம் எரர் தான் ஏற்படும். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய நபர் நல்லா இல்லாமல் போயிடுவாங்க கடைசியாக. ஓகே, அதனால் பார்த்து பதமாக நடந்துக்குங்க. ஓகே, எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல் கிணத்து தவளை டிஸ்கஷன். என்னங்க எரரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. எரர்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க அம்மாவோட தம்பி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவரும் இந்த கைத்தறி வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க அக்கா வேறு ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 குழந்தையும் பெற்றுட்டாங்க. அவங்க அக்கா பொண்ணு ஒன்று இருந்துச்சு, அதுவும் ஒருத்தருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் இந்த கிணத்தோட மனசில் வச்சு இவன் ஏதோ ஒரு டெரரிஸ்ட் குரூப் மாதிரி ஏற்படுத்திக்கிட்டு இவன் ஏதோ செயல் செஞ்சிட்ருக்கிறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வீட்டில் ஓரளவு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கலாம். அல்லது அடுத்து இந்த கிணத்து தவளையெல்லாம் விட்டு எங்கள் அத்தால 12